மூட்டு வலி அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சொல்லுவாங்க ஜாயின்ஸ்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது, ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது, சுருன்னு குத்துது, பயங்கர பெயினாக இருக்குது, முடக்குவாதமாக இருக்குமோன்னு பயப்படுவாங்க. முடக்குவாதமே இருந்தாலும் பயப்படாதீங்க. இன்னைக்கு 30+ இருந்தாலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த பெயின் இருக்குது, வயிறு பிரச்சனை இருக்குது, இல்லைன்னா எங்கெங்கெல்லாம் மஜ்ஜை இருக்குது, எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய தோல் பார்த்தீங்கன்னா தடிமம் ஆகுது, எங்கெங்கெல்லாம் கேஸ்ட்ரிக் ஆகுது. இன்னைக்கு வாதம் பீத்தம் கபம், இந்த கபமும் வாதமும் சேர்ந்தால் முடக்குவாதம் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த பள்ளத்தை நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி பண்ணணும், மேலும் கீழுமாக அசைக்க வேண்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லைஃப் டியூனர் தமிழ். லைஃப் டியூனர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். மூட்டு வலி அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சொல்லுவாங்க ஜாயின்ஸ்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது, ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது, சுருன்னு குத்துது, பயங்கர பெயினாக இருக்குது, முடக்குவாதமாக இருக்குமோன்னு பயப்படுவாங்க. முடக்குவாதமே இருந்தாலும் பயப்படாதீங்க. இன்னைக்கு சரவாங்கி அப்படின்ற பெரிய வியாதியாக இருந்தாலும் உள்ளுக்கு கொஞ்சம் மருந்து எடுத்துக்குவோம். கொஞ்சோண்டு ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் இருக்குது, கொஞ்சமாக ஒரு ஆயில் போட போகிறோம், அவ்வளோதான். இதை போட்டாலே போதுமான விஷயம்தான். நமக்கு எலும்பு தேய்மானம் இருந்தாலும் திரும்பி அதுக்கான வலுவழுப்பு தன்மையும் மஜ்ஜையும் ரீஃபோக்கஸ் ஆகக்கூடிய ஒரு சக்தி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு 30+ இருந்தாலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த பெயின் இருக்குது, வயிறு பிரச்சனை இருக்குது, இல்லைன்னா எங்கெங்கெல்லாம் மஜ்ஜை இருக்குது, எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய தோல் பார்த்தீங்கன்னா தடிமம் ஆகுது, எங்கெங்கெல்லாம் கேஸ்ட்ரிக் ஆகுது. இன்னைக்கு வாதம் பீத்தம் கபம், இந்த கபமும் வாதமும் சேர்ந்தால் முடக்குவாதம் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த கேஸ்ட்ரிக் ஹைப்பர் ஹீட் கேஸ் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுக்கு தேங்கி அங்கேயே நின்று நாள்பட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய எனர்ஜியை காலி பண்ணிடுது. சரி, இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் எப்பொழுதுமே அந்த இம்யூன் சிஸ்டம் காப்பாற்றிக்கும், எப்பொழுதுமே நம்மளை மெட்டபாலிசம் காப்பாற்றி விட்டுரும். ரெண்டுமே அடைக்கப்பட்டிருந்தால், சிறை வைக்கப்பட்டிருந்தால் எப்படி இருக்கும்? அதான் கேஸ்ட்ரிக். சக்தியை வெளிப்படுத்தாமல் அது வெளியிலே தேங்கி இருக்கும். எப்படி ஒரு குட்டையில நாள்பட்ட தண்ணி இருந்துச்சுன்னா அங்கே வைரஸ் இருக்கும், அதை எப்படி பார்த்தீங்கன்னா தேங்கி நாத்தடிச்சு சாக்கடையாக மாறும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பள்ளத்துலையும் அந்த நார் எதாவது இருந்தாலும் தண்ணியிலே ஊறப்பட்டா பேப்பர் பிஞ்சிடும் இல்லையா, அதே மாதிரி தான் மஜ்ஜைகள் எங்கெங்கெல்லாம் மூட்டு இருக்கிறதோ அதெல்லாம் நழுவி போகிறதுக்கும், இல்லை அதுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஜஸ்ட் ஆகிருக்கும், லாக் ஆகிருக்கிறதுக்கும் மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அந்த லூப்ரிகண்ட் எண்ணெய் தன்மை, பிசுப்பு தன்மை, இதுதான் மெயினான காரணமே. சரி, அதுக்கான ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட் மெயினாக நம்ம பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னா நடுவிரல், ஆள்காட்டி விரல், அதை நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளம். ஸோ இந்த ரெண்டு முட்டிக்கு இடையில நம்ம இப்படி பண்ணாலே போதுமான விஷயம்தான். இப்படி பண்ண எங்கெங்கெல்லாம் மூட்டு இருக்கிறதோ அந்த பிளாக்கேஜை உடைத்து விடும். வாதம் போய் அடைச்சிருக்கும், பித்தம் போய் அடைச்சிருக்கும், கபம் போய் அடைச்சிருக்கும், எங்கெங்க எது அடைச்சிருக்கோ இந்த பாயிண்ட் போதும். அதாவது இரண்டு இந்த வி ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த பகுதி. ஸோ அப்போ இந்த முட்டிக்கிட்ட கீழே, அதாவது இந்த விரல் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட ஒரு பள்ளம் இருக்கும். இந்த பள்ளத்தை நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி பண்ணணும், மேலும் கீழுமாக அசைக்க வேண்டும். 1 2 3 4 இங்கே அசைக்க கால் மூட்டுலாம் ஃப்ரீ ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம், கை மூட்டு ஃப்ரீ ஆகிறத பார்க்கலாம், கழுத்து ஃப்ரீ ஆகிறத பார்க்கலாம். நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சி இதுக்கு மேலே பண்ண முடியாது, இப்படி கம்ப்யூட்டர் மாதிரி பார்ப்பாங்க, நல்லா ஃபுல்லாக வரைக்கும் பார்க்கலாம். இங்கே அதோடைய பாயிண்ட் இருக்கு, அதாவது உடம்புல எங்கெங்கெல்லாம் மூட்டு ஜாயின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் அன்பிளாக் பண்ணக்கூடிய பாயிண்ட். இதை டெய்லி காலையில் நைட்டு நம்ம இதை பண்ண சர்விக்கலோடைய ஸ்பாண்டிலைன்ஸ் எல்லாமே L4 L5 இப்படி எல்லாமே C7லேருந்து எல்லாமே ரிலீஃப் ஆகும். டிஸ்க் பல்ஜி, இப்போ அதனால தான் நான் என்ன சொல்லுவேன், இந்த மெத்தட் எல்லாத்துக்குமே சொல்லுவேன். இந்த இடத்துல இப்படி அழுத்தி பிடிக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய வர்மம் ஆக்டிவேட் ஆகும், இங்கே இருக்கக்கூடிய ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகும். இடுப்பில் உள்ள பிரச்சனைக்கு இப்படி பண்ணாலே போதுமான விஷயம்தான். ஸோ இது இடுப்பு, இது முட்டி, இது பாதம், இது கணுக்கால், இதோட முடிஞ்சது. ஸோ அப்போ இந்த இதில் பண்ணும் பொழுது மெயின் பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட். ஸோ இன்டேக் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆயில், அதாவது காலையில் எழுந்திரிச்ச உடனே எனக்கு மூட்டு பிரச்சனை இருக்குது, இல்லை எனக்கு பெயின் இருக்குது, படுக்கும் போதே எனக்கு பெயின் இருக்குது, படுத்தா கேஸ்ட்ரிக் லாக் ஆகிடுது, அதுக்கான எண்ணெய் என்ன செய்ய போகிறோம், நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் ஒரு 1/4 லிட்டர் வாங்கி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதை நல்ல ஒரு அடுப்பில் ஏற்றி சிறு தீயாக வச்சுக்கோங்க.
ஒரு 1/4 லிட்டர் எண்ணெயை உள்ளே ஊற்றிடுங்க. நல்ல செக்கு எண்ணெயாக இருக்கட்டும். 1 ஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் ஒரு சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், ரெண்டும் ரொம்ப முக்கியம். நம்ம இதை இப்போ காய்ச்சிரும். இந்த எண்ணெயை காய்ச்சும் பொழுது என்னாகும், பொங்கி இப்படி வரும். அந்த எண்ணெயை அப்படியே வச்சுக்கணும். இப்போ சீரகமும் சோம்பும் சேர்ந்த ஒரு அற்புதமான எண்ணெய், இதில் நல்ல எண்ணெயில் அந்த எண்ணெயை நம்ம காலையில் 1 ஸ்பூன் எடுக்கிறோம். சுகர் பேலன்ஸ் ஆகும், பிபி பேலன்ஸ் ஆகும், ஹை ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பேலன்ஸ்ல இருக்கும். ஹைப்போ தைராய்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹைப்பர் எல்லாமே பேலன்ஸ் ஆகும். நீங்கள் அந்த எண்ணெயை குடிக்கும் போது காலையில் அதில் என்ன சேர்த்துருக்கோம், நல்லெண்ணெயில் சீரகம் சோம்பு, அதை பெருஞ்சீரகம் சொல்லுவாங்க சோம்பு. ஸோ சோம்பலை முறிக்கும், சீரகம் அகத்தை சீர் செய்யும். நல்ல எண்ணெய் நல்ல உடம்பை தரும், சூட்டை குறைச்சிரும், பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், சக்தி ஓட்டத்தை இதெல்லாம் சேர்ந்து இம்யூனிட்டி மெட்டபாலிசம் ரெண்டையுமே வந்து ஹைப்பில் இருக்கும் பொழுது வியாதி உங்களை விட்டு ஓடிவிடும், அலுப்பு உங்களை விட்டு ஓடிவிடும், சோம்பல் உங்களை விட்டு ஓடி போய்விடும். ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஆற்றல் பெரிய ஆற்றலாக மாற வேண்டும். அதுதான் பஞ்சார சக்தி. 7 சக்ராஸ் எப்பொழுதுமே இயங்கி கொண்டே இருக்கும், விழிப்பு நிலையில இருக்கும். உங்களுடைய பிட்யூட்டரி கிளாண்ட் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அதோடைய செக்ஷனாக ஆராய்ஞ்சிக்கிட்டே இருக்கும், சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை எடுக்கும் பொழுது உடல் சுத்தமாக இருக்கும். ஆக 72,000 நாடிக்கும் ஒரு கிரீஸ் போட்ட ஆயில் என்ன தெரியுங்களா, இந்த ஆயில் நல்லெண்ணெய், ஜீரகம், சோம்பு. இதோட நீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை சேர்க்கலாம். எப்படி, அருகம்புல் ஒரு பவுடர் சேர்த்தீங்கன்னாக்கா வாதக்கட்டுகள் நீங்கும். ஆனா அது தேவைப்பட்டாதான் அருகம்புல் பவுடர் 1 ஸ்பூன். நீங்க இதை எடுத்தாலே போதுமான விஷயம்தான். ஏன்னா அருகம்புல் உங்களுக்கு எப்பேற்பட்ட வாதத்தையும் முறிக்கக்கூடிய சக்தி. தேவைப்பட்ட வாதம் இருக்கிறவங்க சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு வாதம் இல்லை, நார்மலாக தான் எனக்கு மூட்டு வலி பிரச்சனை தான் இருக்குன்னா இந்த 3மே போதுமான விஷயம். அருகம்புல் சேர்க்க தேவையில்லை, சேர்த்தாலும் தவறில்லை. ஆக மொத்தத்தில் நம்ம எவ்வளோ ஈஸியாக நம்ம இது செய்கிறோம் பாருங்களேன். அடுத்தது, இந்த வழியெல்லாம் இருக்கு, எனக்கு வந்து இந்த எண்ணெய் என்னால் செய்ய முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மந்திராலயத்தில் கீழே உள்ள நம்பருக்கு நம்ம இந்த எண்ணெயை செஞ்சு வச்சுருக்கோம். இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னாக்கா நாட் ஒன்லி இது மட்டும் கிடையாது, மூங்கிலோடைய பூ, மூங்கிலோடைய தண்டு, வேர், அது இல்லாமல் ஆதிரை மூலிகைகள் இப்படி சேர்த்து கலை செய்யப்பட்ட விஷயம்தான் மூட்டு வலி. எப்பேற்பட்ட மூட்டு வலியையும் போக்கக்கூடிய எண்ணெய் நம்மளோட சர்வம் ஆயில் இருக்கு. முறைப்படி நான் சொன்ன மாதிரி செஞ்சுக்கலாம். செய்ய முடியாத பட்சத்தில் கீழே உள்ள நம்பர் கால் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு சர்வம் ஆயில்னு ஒன்று இருக்கும். அதை வந்து நம்ம கேட்டிங்கன்னா வீடு தேடி வந்து விடும். இது செய்ய முடியாதவர்களுக்கு. ஸோ எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்குது, எங்கெங்கெல்லாம் பெயின் இருக்குது, என்னெல்லாம் இந்த எண்ணெய் தடவலாம். அதேமாதிரி நீங்கள் செஞ்சாலும் செஞ்சு கொள்ளலாம். சரி, இன்டேக்காக எடுக்கக்கூடிய அந்த ஆயில் கண்டிப்பாக நீங்கள் தான் செய்யணும். ஏன்னா அந்த செய்யும் பொழுது ஒரு மனப்பக்குவம் இருக்கும். ஏன்னா இன்டேக் எடுக்கிறீங்க இல்லையா, இது நான் க்யூர் ஆகிடும், இங்கே தைராய்டு க்யூர் ஆகிடும், வயிறு சரியாயிடும். ஸோ நம்ம இருக்கக்கூடிய சூடை குறைத்து விடும், முடி வளர்ச்சி நன்றாக இருக்கும். இப்படி நினைச்சே நீங்கள் செய்யணும். ஏன்னா நல்லெண்ணெய்க்கான ஒரு பக்குவம் யார் செய்கிறார்களோ அவங்க வந்து செஞ்சாங்கன்னா நல்லது என்று சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஸோ நீங்கள் அதை செஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய விஷயம் பேசிக்கான உளுந்தங்கஞ்சி. இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து இந்த மூட்டு வலி இருக்குது, பிரச்சனை இருக்குது, 100% உளுந்து செயல்பட்ட அந்த உளுந்தங்கஞ்சி. உளுந்துல எப்படிங்க கண்டிப்பாக இட்லியில் சேர்ப்பீங்க, அதெல்லாம் பத்தாது. உளுந்தங்கஞ்சியாக ஏலக்காய் போட்டு அழகாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா, தேங்காய் துருவி போட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள் எடுப்பார்கள், நான் விளையாட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்க இருக்காங்க. ஆக மொத்தத்தில் உச்சி முதல் பாதம் வரை எலும்பு இல்லாத இடமே கிடையாது. அதெல்லாம் ஸ்ட்ராங் இருக்கணும், உள்ள ஜெல்லி நல்லா இருக்கணும். மீன்ஸ் நான் சொல்கிறது அந்த நல்லி எலும்பு. ஸோ நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இனிமேல் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே ரொம்ப ரொம்ப நல்லது தான். பெயின், அதேமாதிரி தீப்பட்ட காயம், எதுக்கு வேணாலும் போடலாம். இந்த ஜீரகம், சோம்பு ப்ளஸ் நல்லெண்ணெய். ஸோ எனக்கு வந்து இல்லை நல்லா தான் இருக்கேன், ஃப்யூச்சரில் நல்லா இருக்கணும்னு நான் நினச்சா இதை டெய்லி காலைல ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு வாங்க. உங்களுடைய உடம்பு கலகலன்னு இருக்கும், உங்களோட மோஷன் ஃப்ரீ இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிறு உப்புசம், தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் எதுவுமே உடம்புல இருக்காது. நல்லெண்ணெய் இல்லையா, நல்லதை மட்டும்தான் செய்யும். சீரகம் இல்லையா, அகத்தை சீர் செய்யும். சோம்பு இல்லையா, சோம்பலை முறிக்கும். ஆக மொத்தத்தில் அருகம்புல் சேர்த்திங்கன்னா 6 வகையான சத்துக்களை 6 விதமான விஷயத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பஞ்சார சக்தியாக இருக்கும். நவ ஓட்டைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய ப்ரீத்திங் கரெக்டாக இருக்கும். ஆக மொத்தத்தில் மிகப்பெரிய காயக்கல்பம்னு தான் அதை சொல்லலாம். ஏன்னா பெயினில் இன்னைக்கு வந்து பெரியவங்க இருக்காங்க, வீட்டில் பிளேயர்ஸ் இருக்காங்க, பசங்க இருக்காங்க, எல்லாத்துக்குமே மூளை பலம் தேவை. அதற்கு பட்டால் எலும்பு பலம் தேவை. ஏன்னா லேடிஸ்லாம் நின்றுக்கிட்டே வேலை செய்கிறாங்க, கழுவுறாங்க, பாத்திரம் கழுவுறாங்க, என்னென்னமோ வேலை இருக்கு இல்லையா. ஸோ 30+ இருக்கக்கூடிய கால்சியம் ப்ராப்ளம் எல்லாமே இதில் சேர்ந்து விடும். நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.